ஹலோ வணக்கம். நாம் பழகிறவங்களில் நம்ம சரி நம்மளை சுற்றில இருக்கிறவங்களும் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ரைட்டா? ஒரு டைப் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதிராளிக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க, பேசவே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்னென்ன அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டா? அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் மெச்சூர்டாக எதிராளி என்ன சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. எல்லாத்தையும் தான் பேசாம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க ஏதானும் பேசணும்னா பேசுவாங்க, ரைட்டா? ஸோ இது நம்ம சரௌண்டிங்ல இந்த டூ டைப் ஆஃப் பீப்புளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட். அவங்க அவ்வளோ இன்டெலிஜென்ட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் சொல்றாங்க. புதுசா லேர்ன் பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ஷனே அவங்களுக்கு இல்லை. தே cannot லேர்ன். பட் இந்த செகண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வெல் மெச்சூர்டு பீப்புள், மோரோவர் இன்டெலிஜென்ட் பீப்புள். அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது இல்லாம எதிராளி சொல்றத எல்லாம் அப்சர்வ் பண்ணி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறாங்க, லேர்ன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தேவை இருந்தா இவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல வேண்டிய நெசசிட்டி வந்தா சொல்றாங்க. அதுவும் எதிராளி கேட்கறதா இருந்தா சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புளா நாம இருக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கும். அது இல்லாம மற்றவங்க சொல்றதையும் அப்சர்வ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ லெட் அஸ் பி இன்டெலிஜென்ட் இன் அவர் ஃபியூச்சர். ஓகேங்களா?